ஒரு மெஜாரிட்டியா நிற்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கக்கூடியவர் யாருன்னா நம்ம தளபதி விஜய் சார். அவருடைய ஜாதகத்தில் ஒரு சாதகமான டைம் பாயிண்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். தளபதி விஜய் அவர்களுக்கு. இப்போ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம், இவ்வளவு பேர் பயந்துட்டு இருக்க சமயத்துல கடாலடியா உள்ள வந்து இறங்கியிருக்காரு அப்படின்னா, இப்போ ஜோதிட ரீதியா நான் சொல்லக்கூடிய விஷயம், அவர் ஜாதகம் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஏதோ ஒரு சாதகமான விஷயம் அவரோட காலகட்டத்துல உள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். அவ்வளவு கோடி ரூபாவை விட்டுட்டு ஒரு மனுஷன் அரசியல் இறங்கியிருக்கான்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அரசியல் மாற்றம்ங்கிறது 2026ல இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. நல்ல விஷயம் பண்றீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் உங்களை வந்து எந்த ஒரு பாதிப்பும் அடைய செய்ய மாட்டாங்க. இந்த சனி பயிற்சி வருதுனாலே பயப்படக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, திருட்டுத்தனம் பண்றவங்க, அண்டர் கிரவுண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இந்த கமிஷன் அடிக்கிறவங்க, மெயினா சொல்லணும்னா பிராங்கா சொல்லணும், அடுத்தவன் வயிற்றுல அடிக்கிறவங்க. ஒரு பர்சனுக்கும் பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து அவங்களோட வாழ்க்கை முடியறதுக்குள்ள 3 தடவை இந்த 7.5 சனி உள்ளவங்க. FTP தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட ஜோதிடர் குன்றத்தூர் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார். நீங்க இந்த சனி பெயர்ச்சி பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா இந்த சனி பெயர்ச்சின்றது சாதாரண மக்கள் வந்து பாக்குறாங்க, இது நமக்கு நடக்குமா, இது நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு சிலர் பயந்தும் இருக்கிறாங்க, ஒருவேளை நம்ம ராசிக்கு இது நடந்தா எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆனா பெரும் ஆளுமைகளா இருப்பாங்க இல்லைங்களா, பிசினஸ் மேன்ஸா இருப்பாங்க, சினிமால உச்சம் தொட்டவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஏற்புடையதா இருக்குமா, அவங்களுக்கும் இது வந்து இம்பாக்ட் பண்ணுமா, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது சனி பெயர்ச்சினால எல்லாருமே பயப்படுறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, சனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஜாதகத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீதிக்கு அதிபதி, நீதிக்கு அரசர் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் மாதிரி அவர். இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் உங்களை வந்து எந்த ஒரு பாதிப்பும் அடைய செய்ய மாட்டார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சனி பயிற்சி வருதுனாலே பயப்படக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, திருட்டுத்தனம் பண்றவங்க, அண்டர் கிரவுண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இந்த கமிஷன் அடிக்கிறவங்க, மெயினா சொல்லணும்னா பிராங்கா சொல்லணும், அடுத்தவன் வயிற்றுல அடிக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்களாம் தான் சனீஸ்வர பகவான் உள்ள வரும்போது பயப்படணும். இது வந்து இந்த சனி பயிற்சி, இந்த 7.5 சனி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாமானிய மக்களுக்கு மாத்திரம் கிடையாது. இப்போ நம்மள மாதிரி சாதாரணமான மக்களுக்கு மாத்திரம் கிடையாது. இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு ராசி இருக்கும். அந்த ராசிக்கு தான் சனி பயிற்சி ஆறாரு. அப்படிங்கும் போது சனி பயிற்சிங்கிறது அம்பானியா இருந்தாலும் சரி, டாடா பிர்லாவா இருந்தாலும் சரி. ஏன்னா ஒருத்தர் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், அவர் சொல்லியிருந்தார். அவர் ஒரு பேட்டியில் வந்து ஒரு லேடி பேட்டி எடுக்கும்போது சொல்லியிருக்காரு, அம்பானி, அந்த லேடி கேட்குறாங்க, அம்பானி டாடா பிர்லா இவங்களுக்கும் சனி பயிற்சி இதெல்லாம் வருமே, அப்போ அவங்களுக்குலாம் வந்து இந்த 7.5 சனி பெரிய அளவில் பாதிக்காதான்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன் விளக்கம் என்னன்னா, எல்லாருக்குமே சனி பயிற்சிங்கிறது காமன் தான், 7.5 சனிங்கிறது எல்லாருக்கும் காமன் தான். அதாவது ஒரு பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து அவங்களோட வாழ்க்கை முடியறதுக்குள்ள 3 தடவை இந்த 7.5 சனி உள்ளவங்க. 3 முறை. அப்ப அந்த 3 தடவை 7.5 நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா 7.5 + 7.5 + 7.5 பார்த்தோம்னா 22 வருஷம் சனியோட ஆதிக்கம். வெறும் இந்த 7.5 சனிக்கே உங்களுக்கு 22 வருஷம் வந்துருது. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த 22, அனைத்து ராசிக்காரங்களுக்கும் 3 தடவை 7.5 சனி வரும் கட்டாயமா. ஆனா தொடர்ந்து வராது. ஒரு தடவை இப்ப உங்களுக்கு 7.5 சனி வந்துடுச்சுன்னா அடுத்த தடவை உங்களுக்கு 7.5 சனி வரதுக்கு 30 வருடங்கள் ஆகும். அந்த கேப் இருக்கு உங்களுக்கு. இப்போ அம்பானி இந்த மாதிரி பெரிய யாரு, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் சார், பாரதராஜா சார், பாக்கியராஜ் சார், யார், இளையராஜா சார், யாருக்கு வேணா எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் 7.5 சனி காலகட்டம்ங்கிறது உண்டு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, நமக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் அக்கம் பக்கத்துல அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு வராது. நீங்க பாதிப்புனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, பணத்தை வச்சுதான் எல்லாரும் பாதிப்புன்னா நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் வரும், ஆனா பெரிய ஆளுங்களுக்குலாம் பண கஷ்டம் இருக்காது, பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. அவங்களுக்குலாம் என்னன்னா மன கஷ்டம். நைட்டு தூங்குவாங்க, தூக்கம் வராது, ஏதாவது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். சனீஸ்வர பகவான் மாத்திரம் எப்பவுமே 3 விஷயமா அடிப்பார்.
உடல் ரீதியா அடிப்பார், மன ரீதியா அடிப்பார், பண ரீதியா அடிப்பார். இதுல நம்மலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோன்னா பண கஷ்டத்துல அடிப்பார். நமக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி தரப்போறாரு? வேலை போயிடும், வருமானம் இருக்காது, வண்டி இருக்காது, நடந்து போயிட்டு இருப்போம், கையில காசு இருக்காது. அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை? பெரிய விஐபிஎஸ்க்கெல்லாம் தூக்கத்துல நைட்டு தூக்கம் வராது. ஏன்னா அவங்க என்ன பண்ணினாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். பிசினஸ்ல பிரச்சனை இருந்திருக்கும், வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது. இந்த 7 சனிங்கிறது இந்த மாதிரி இம்பாக்டா கொடுக்கும். சில பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், வருஷ கணக்கா படுத்துட்டு இருப்பான், அவனால உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது. இதோட ஒரு பெரிய பாதிப்பு என்னன்னு நமக்கு. அதனால 7 சனிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள் தான். அதனாலதான் சனியோட ஆதிக்கம் உள்ள வரும்போது ஒரு விஷயம் தான் நீங்க பண்ணணும். நீதிக்கு புறம்பா எதுவும் பண்ணக்கூடாது, யாரோட வயிற்றுலையும் அடிக்கக்கூடாது, யாரு சொத்தையும் அபகரிக்கணும்னு நினைக்க கூடாது. இது 3 நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா சனீஸ்வரன் உங்களுக்கு தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு, எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப அதை ஒட்டி நான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வைக்கலாம். நான் சொல்லுங்க. அது என்ன? அரசியல். சொல்லுங்க. பிசினஸ் சினிமா பத்தி பேசும்போது கண்டிப்பா அரசியலும் தொட்டுதான் ஆகணும். அரசியல்வாதிகள் என்ன மாதிரியான நேரங்கள்ல என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு உச்சம் தொடுவாங்க, டக்குன்னு பார்த்தா அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாத அளவுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி மாற்றம் வர்றதுக்கும் இந்த சனியோட இதுதான் நிச்சயமா எல்லாருக்குமே. அதாவது ஜாதகத்துல சாதகமான திசை உங்களுக்கு உள்ள வருதுன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சாதகமா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, பாலிடிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு மாற்றம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் சார் சொல்லியிருந்தார், அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தார். அவரால் ஏதோ ரீசனால வர முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில நடிகர்கள் வரேன்னு சொல்லி வர முடியாம போனதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கமலஹாசன் சார் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நீதி மையம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் தடாலடியா உள்ள இறங்கி எல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணினாலும் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் நம்ம கூடிய விஷயங்கள் மக்கள் மத்தியில ஒரு மெஜாரிட்டியா நிற்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்பார்ப்போட நிற்கக்கூடியவர் யாருன்னா நம்ம தளபதி விஜய் சார். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கட்சிக்கு வருவாரான்னு எல்லாம் யோசிச்சுதான் வந்துட்டார், உள்ள இறங்கிட்டார், ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு கொடியை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு மாநாட்டையும் நடத்தி சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சிட்டார். அப்படிங்கும் போது இப்போ நம்ம ஒரு ஜென்ரலா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் ஒரு சாதகமான டைம் பாயிண்ட் இருக்குன்னு தான் தளபதி விஜய் அவர்களுக்கு. உண்மையாவே அது எப்படி பெயரை வச்சு சொல்றீங்களா? பேரை வச்சு கிடையாது. அதாவது இயற்கையாவே இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களையே நான் சொல்றேன், நீங்க சாதாரணமா ஒரு சைக்கிள்ல இருக்கீங்க, சைக்கிள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். உங்க தெருவில் நீங்க போயிட்டு வரும்போது சைக்கிள்ல போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க ஒரு பல்சர் பைக்ல இறங்கினீங்கன்னா அப்போ உங்க எதிர் வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் என்ன நினைப்பான்? என்னையா நேத்தி வரைக்கும் இந்த பையன் சைக்கிள் தான் போயிருந்தான், கையில காசே எல்லாம் இன்னைக்கு என்னன்னா 1.25 லட்சம் ரூபாய் பல்சர் பைக்ல இறங்குறானே, இப்போ அப்ப என்னடா அப்படின்னா, அப்ப அவங்களுக்குள்ளே பேசும்போது ஒரு நடைமுறையான வார்த்தை வரும், அவருக்கு ஏதோ யோகமான சுக்கர தசை அடிச்சிருக்கு போல இருக்கியா இந்த பையனுக்கு, அதான் இறங்கியிருக்காங்க. என்னைக்குமே ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க, சாதகமான திசை உன்னுடைய காலகட்டத்துல இருந்தாலே மாத்திரம் உன் முடிவுல ஒரு வெற்றிங்கிறத கொண்டு நிறுத்துவார். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது காலமும் நேரமும் சாதகமாகும் போதுதான் எண்ணமும் வாழ்க்கையும் ஈடேறும்பாங்க. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். இப்ப எனக்கும் ஆடிகார் வாங்கணும்னு ஆசை தான், ஆனா வக்கு இருந்தா தான் ஆடிகார் வாங்க முடியும். ஆனா என் ஜாதகத்துல சாதகமான திசை உள்ள வந்ததுன்னா எனக்கு அந்த ஆடிகார் வாங்கக்கூடிய தன்மை எனக்கு கடவுள் தருவார். இப்ப விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம்னா, இவ்வளவு பேர் பயந்துட்டு இருக்க சமயத்துல தடாலடியா உள்ள இறங்கியிருக்காரு அப்படின்னா, இப்போ ஜோதிட ரீதியா நான் சொல்லக்கூடிய விஷயம், அவர் ஜாதகம் எனக்கு என்னன்னு தெரியாது, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஏதோ ஒரு சாதகமான விஷயம் அவரோட காலகட்டத்துல உள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். அது தவிர பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா இந்த ராகு கேது பயிற்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 26/4/2025 வாக்கிய பஞ்சாங்கம் படி ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு. அதை தவிர 18/5/2025 மே மாசம் பாத்தீங்க அப்படின்னா வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு. இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது 1.5 வருஷம். இந்த ராகு கேது பயிற்சி உள்ள வரும்போது நிச்சயமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமான ஒரு மாற்றம்ங்கிறது 2026 உண்டு. அரசியல் மாற்றம். ஆமா, அரசியல் மாற்றம்ங்கிறது 2026 இருக்குங்கிறது என்னோட கணிப்பு.
ஆளுங்கட்சி மாற்றமா இல்ல அரசியல் மாற்றம்? இல்ல அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஏன் சொல்ல விரும்புறேன்னா, இந்த 2026 வந்து, ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, திடீர் வளர்ச்சி அபரிதமா கொடுக்கக்கூடியவர் ராகு. ராகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உட்காந்துட்டு இருப்பான், நாளைக்கு காத்தால அவனை தூக்கின்னு போய் பெரிய இடத்துல உட்காந்து வைப்பார். அடுத்த ஒரு மாசத்துல அவனுக்கு கீழே தள்ளக்கூடிய விஷயமும் ராகுவால பண்ண முடியும். சொல்லியிருப்பாங்கல்ல, திடீர் அபரீதமா ஒருத்தன் வளர்ந்து வரான், திடீர்னு ஃபாஸ்டா வளர்ந்து வரான். சில பேர் முயற்சியால திடீர்னு வளர்ந்து வருவான். எது வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு. ஏன்னா இப்ப பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரோட பையன் வந்து எலெக்ஷன்ல ட்ரெண்டிங் லைன்ல தான் போயிட்டு இருக்காரு. விஜயகாந்த் சார் பையன். இப்போ விஜயகாந்த் சார் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் மக்கள் மனசுல வந்து பரவலா பரவிட்டு இருக்கு. இது வரைக்கும் விஜயகாந்த் சாரை வந்து நம்ம எல்லாரும் கிண்டலா தான் மீடியால சொல்லியிருக்கோம். எல்லா மீடியாலையும் பாத்தீங்கன்னா அவர் தலையை சொறிகிற மாதிரி, அவர் மூக்கு அப்படி பண்ற மாதிரி இதெல்லாம் போட்டு தான் அவரை கிண்டல் பண்ணியிருக்காங்களே தவிர, அவர் இவ்வளவு தான தர்மங்கள் பண்ணியிருக்காரு, இவ்வளவு பேருக்கு வயிறார சாப்பாடு போட்டிருக்காருங்கிறது விஜயகாந்த் செத்து போனதுக்கு அப்புறம் தான் எல்லா மீடியாலையும் வெளியில வந்திருக்கு. ஏன் இந்த மீடியால இருந்து எல்லா மீடியாவும் வந்து ஏன் இதை முன்னாடி கொண்டு வந்து ஹைலைட் பண்ணல? அப்போ மக்கள் மனசுல இப்பதான் வந்து ஒரு ஸ்பார்க்குங்கிறது வெளியில வந்திருக்கு. என்னைக்குமே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எண்ணமும் நேரமும் உனக்கு சாதகமா இருக்கும் போது உன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில போகும். இப்போ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இஸ் எ வெரி குட் ஆக்டர். ரொம்ப நல்ல நடிகன், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர், அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு வந்தார். அவர் அப்பா வந்து S.A. சந்திரசேகர் வந்து பெரிய டைரக்டரா இருக்கலாம். ஆனா அவர் வந்து எவ்வளவு ஒரு பெரிய, ஏன் வந்து இந்த விஷயத்த நான் சொல்றேங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா எங்க அப்பா வந்து சினிமா லைன்ல இருந்தவர். S.A. சந்திரசேகர் சார், விஜயோட அப்பாவை வந்து S.A. சந்திரசேகர் சாரை எங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம் இருக்கு. எங்க அப்பா வந்து சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவர் எஸ் வெங்கடேஷ், பூங்குயிலன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து புனை பெயர் வந்து பூங்குயிலன், அலைஸ் காரைக்குடி வெங்கடேஷ் எங்க அப்பா. S.A. சந்திரசேகர் சார் பழைய காலத்துல விஜயகாந்த் வச்சு எடுத்தார் பார்த்தீங்களா, சாட்சி, இது வெற்றி, அந்த மாதிரி படத்தெல்லாம் எங்க அப்பா வந்து ஒரு சாங் எழுதியிருக்கார் S.A.C. சார் படத்துல. அதனால அந்த ஒரு நட்பு கலந்த ஒரு விஷயம்ங்கிறது எங்க அப்பாவுக்கும் S.A. சந்திரசேகர் சாருக்கும் இருக்கு. அப்போவே எங்க அப்பா வந்து எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, S.A. சந்திரசேகர் சார் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறியது லைஃப்ல வந்து அவரை வந்து எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். காரணம் ஏன்னா அடிமட்டத்துல இருந்து மேல வந்தவர். விஜய் சார் வேணா சினிமால வந்து என்ட்ரி ஈஸியா இருந்திருக்கலாம். ஆனா S.A. சந்திரசேகர் சார் சினிமால வந்து வெளியில வந்து ஒரு வந்ததுக்கு வந்து பெரிய ரீசன் என்னன்னா அவரோட உழைப்பு. இன்னைக்கு விஜயும் பாத்தீங்கன்னா சினிமால வந்து ஒரு ஸ்டார்டிங் அடிமட்டத்துல இருந்து என்னதான் அப்பா வந்து நிறைய படம் சான்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஹைலைட்டா வந்து நிற்கிறார் உதாகரமா. ஆனா அவ்வளவு கோடி ரூபாவை விட்டுட்டு ஒரு மனுஷன் அரசியல் இறங்கியிருக்கான்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதை தான் சொல்றேன், ஒரு பெரிய ஒரு வந்து என்ன சொல்லுவாங்க, மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றேன். தமிழ்நாடு அரசியல் பத்தி சொன்னீங்க, ஒன்றிய இந்திய அரசியல்ல ஏதாவது மாற்றங்கள் வருமா, இல்ல என்ன மாதிரியான சலசலப்பு? ஏன்னா தொடர்ந்து நிறைய சலசலப்பு ஏற்பட்டுட்டே. அதுதான் சொன்னேன், அதாவது ஒரே விஷயம் தான், 2026ல நிச்சயமான ஒரு மாற்றம்ங்கிறது இருக்கு. அது வந்து எல்லாருமே பார்ப்போம். அதாவது கொஞ்சம் என்னைக்குமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறதுல எல்லாருக்குமே சுவாரஸ்யம் உண்டு. நிச்சயமா 2026ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம்ங்கிறது ஜோதிட ரீதியான விஷயம். பெயரை பத்தி சொன்னா நீங்க விஜய் பெயருக்கு என்ன மாதிரியான மாற்றம் வரும்னு சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த பெயரை கேட்கும் போது உங்களுக்கு என்ன? இல்ல அதாவது விஜய் பத்தி நான் சொன்னதுக்கே நான் பெயரை பத்தி சொல்ல, நான் ஜென்ரலா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் பெயரை நான் சொல்றேன், அவருடைய அந்த போக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இது இருக்கு இல்ல? ஆக்சுவலி எடப்பாடி பழனிசாமி முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட்டைலை முன்னாடி இருந்தது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவருடைய காலத்துல வந்து ரெட்டைலைங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை மதிப்பு இருந்தது. அது வந்து யாருமே மாற்ற முடியாது. ஏன்னா அமெரிக்கால வந்து எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம படுத்தாம இப்படிதான் கை காமிச்சார், இப்படி கை காமிச்சு இங்க சென்னையில வந்து ஜெயிச்சார் எம்ஜிஆர். அதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் அவர் மேல வச்சிருந்த அந்த அபிமானம். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் செத்து போய் வந்து 86, 87 எம்ஜிஆர் இறந்து போனார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கும் எம்ஜிஆரோட பிறந்த நாள், எம்ஜிஆரோட இறந்த நாள் என்று பாத்தீங்கன்னா ஒரு தெரு முனையிலையும் தேங்காய் வெத்தலை பாக்கு வச்சு படத்தை வச்சு எல்லாரும் சாமி போல கும்பிட காரணம் என்ன அப்படின்னா
மக்கள் மனதுல வாழ்ந்த தலைவர். அதுதான் மெயின். அந்த ரெகக்னைசேஷன் தான். ரெட்டையில யாரு வச்சிருந்தாலும் வந்துட முடியும்னா அது வந்து சாத்தியமே கிடையாது. ரெட்டலைக்கு வந்து வேணா அந்த ரெட்டலைங்கிற அந்த ஒரு ஐடென்டிபிகேஷனை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் அதை வந்து வழிநடத்தி செஞ்சவர் அம்மா. அவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெட்டைலைக்கு வந்து மதிப்பெல்லாம் போச்சு. அதுதான் உண்மையான அம்சம். சனிப்பெயர்ச்சியை ஏத்துக்காத ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா, இதெல்லாம் நடக்கவா போகுது, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விழுந்தவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, அது வந்து எல்லாரும் நம்ம மன ரீதியான விஷயங்கள் தான். அடிப்பட்டான் சில பேர் சொல்லுவாங்க சார், கீழே விழுந்தாலும் குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி மக்கள் இருக்காங்க. நீ அனுபவிக்கும் போது தான் அதுல இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும். என்னைக்குமே ஒரே விஷயம் சார், மக்கள் மத்தியில் நான் யாரா சொல்றேன், நான் கெட்டவன், நான் வந்து கேடு கெட்டவன் சொல்றதுக்கு ஒரு தைரியம் ஒன்று எல்லாராலையும் முடியாது சார். நான் தப்பு பண்ணியிருக்கேன் சார், நான் திருத்திக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். அது வந்து நம்ம மக்கள் மத்தியில வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் அந்த ஒரு மனசுங்கிறது வெளியில வந்துடாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சனி பயிற்சியில என்னதான் ஒரு பாதிப்பு வந்தாலும் அடுத்தவன்கிட்ட பேசும்போது அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு சனி பயிற்சி ஒண்ணுமே பண்ணலையே, நான் தப்பிச்சு வந்துட்டேனேம்மா. ஆனா வாங்கின அடி அவனுக்கு தான் தெரியும், உள்ள வெளியில சொல்ல முடியாத அடியா இருக்கும். அதை வந்து வெளியில சொல்லக்கூடிய தைரியங்கிறது சில பேருக்கு தான் வரும். அந்த தைரியம் இருக்கிறவங்க மாத்திரம்தான் அதெல்லாம் ப்ரோபகண்டா பண்ணி வெளியில கொண்டு வர முடியும், எல்லாரையும் முடியாது. இங்க வந்து முன்னோர்களை வணங்குறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. அது எந்த அளவுக்கு முக்கியமா நீங்க பாக்குறீங்க? அதுதான் சார் இப்ப நல்ல கேள்வி நீங்க கேட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போதுதான் நாங்க சொல்லக்கூடிய அந்த பதில்ங்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன முன்னோர்கள் வழிபாடுங்கிறத வந்து எல்லாருமே தப்பா தெரிஞ்சுக்கிட்டு. ஆனா இப்ப நம்ம வீட்டுல இருப்போம், இப்போ வந்து நமக்கு வந்து அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க. சில பேருக்கு வந்து தாத்தா பாட்டி இருக்க மாட்டாங்க, அப்பாவும் அம்மாவும் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இறந்து போனவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் திதியில தான் இறந்து போயிருப்பாங்க. அதாவது பஞ்சமி திதி, தசமி திதி, அஷ்டமி திதி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு திதியில தான் இறந்துருப்பாங்க. அந்த திதியில அந்த இறந்து போன டேட்ல அந்த என்ன திதி வருதோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி வருஷம் தவறாம ஹோமம் வளர்த்து அவங்களுக்கு வந்து அந்த பிண்டம்ங்கிறத கொடுக்கணும் பித்ருக்களுக்கு. அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. நம்ம நினைச்சிடுவோம் ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நல்ல மனுஷன் போயிட்டான், நிம்மதியா போயிட்டான், இந்த பாவப்பட்ட உலகத்துல வாழறதுக்கு போயிட்டான் அப்படின்போம். அவன் நிம்மதியான போல போயிருக்கான், அவ்வளவுதான். ஆனா அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி தர்ப்பணங்களை நம்ம கரெக்டா கொடுத்தோம்னா தான் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சார் என்னதான் இருந்தாலும் நம்மளோட அப்பா அம்மா தான் சார், இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட அப்பா அம்மா. அவங்க செத்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து நம்மளோட அப்பா அம்மா கிடையாது. அவங்களுக்கு பேர் பூதாத்மான்னு பேரு. அவங்களுக்கு வந்து பாச பந்தம்லாம் கிடையாது. அந்த பர்டிகுலர் டேட்ல அந்த ஆத்மா வந்து நம்மள்கிட்ட வந்து நின்றுடும், வீட்டு வாசல் நின்றுடும். நம்ம அந்த பிண்டம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த பிண்டம் தான் அதுக்கு வந்து உணவு. அப்போ நம்ம கரெக்டா கொடுக்கலன்னா நம்மள குடும்பத்தை சமைச்சிட்டு போயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இனி அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் தோஷமா வந்து நிற்கும், மூதாதியர் சாபம் எல்லாம் பாபம்லாம் வந்து நிற்கும். அப்போ அந்த குடும்பத்தை வந்து தலைமுறையை வந்து முன்னேற விடாம பண்ணி, இதுதான் வந்து நான் ஒரு பதிவையும் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, பித்ருக்கள் வழிபாடு பண்ணுங்க, மூதாதையர் வழிபாடு பண்ணுங்க. எதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகி திருமணம் நல்லபடியா நடக்கும், குழந்தை பாக்கியம் நல்லபடியா நடக்கும், குழந்தை வந்து கண்ணுக்கு அழகா பிறக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் நடக்கும். அதுதான் நான் ஒரு பதிவிலையும் சொல்லிட்டு வரேன், ஒவ்வொரு இதுலையும் நான் சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். இப்போ வந்து ஜாதகம் நீங்க வந்து நிறைய ஜாதகம் பார்ப்பீங்க, அதுல ராசி லக்னம் எப்படி இருக்கு நீங்க பார்த்து சொல்லுவீங்க. ஆனா அது வந்து கணேஷ் என்ற பேருக்கு, கணபதி என்ற பேருக்கு, முருகன் என்ற பேருக்கு நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஜோசப் என்ற பேருக்கும் இர்ஃபான் என்ற பேருக்கும் உங்களால ஜாதகம் வைத்து எப்படி சொல்ல முடியும்? அப்ப அது வந்து பொய்யான ஒரு பிம்பமா தானே நீங்க பார்க்கப்படுது. இல்ல, அப்படி இல்லை. அதாவது ஜாதகம்ங்கிறது வந்து நம்ம எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். என்னன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து கிரகங்களோட தன்மை. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போத சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த சந்திரனை பேஸ் பண்ணி தான் ஜாதகம் கணிக்கப்படுது. அதான் உண்மையான விஷயம். இப்போ நீங்க சொன்னீங்க கணபதி, கணேசன், முருகன், அவங்களுக்குலாம் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், ஏன் ஜோசப் பார்க்க கூடாது? நான் பார்த்துருக்கேன் சார். எனக்கு வந்து கிறிஸ்டியன்லயே 6-7 கிளைண்ட் எனக்கு வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன ஒரே விஷயம்னா, நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து அவங்களுக்கு கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ஹிந்துல இருக்கக்கூடிய பரிகாரம் சொல்லுவேன். அது வந்து அவங்க எவ்வளவு தூரம் வந்து கிறிஸ்டியன் பண்ண முடியாது. இன்னும் கேட்டீங்கன்னா, முகமது ஹுசைன் ஒருத்தர் வந்து என்னோட கிளைண்ட். அவர் ஒரு முஸ்லீம் பாய் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காரு.
அவர் சொன்னார், எனக்கு பரிகாரம்லாம் வேண்டாம், எனக்கு கட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கை இருக்குன்னார். கட்டங்களை பார்த்து அவருக்கு நான் வந்து பரிகாரம் சொல்லலை, பாய் இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட தொழில் பிசினஸ் எல்லாமே நல்லபடியா இருக்கும், சந்தோஷம் ஐயான்னு சொல்லிட்டு போனார் அவரு. அது மாதிரி கிறிஸ்டியன்ல ஒரு 3 பெண் குழந்தைகள் வந்து என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துருக்கு, அவங்களோட திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் வந்து பலன் சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்பிக்கை தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ நடைமுறையில் நீங்க எல்லாருக்கும் என்ன தம்மா உருவாயிருக்கு, கல்யாணம்னு சொல்லிட்டு வீட்டுல ஆடம்பரமா பண்றாங்க சார். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு கல்யாணம் பண்றாங்கன்னா இது டிஜேன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு குடும்பமே சேர்ந்து டம்மு டம்முன்னு குதிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. நான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல, சந்தோஷமா குதிங்க, என்ஜாய் என்ஜாய் தங்கமணின்னு சொல்லுவாங்க பாருங்க, என்ஜாய்ன்னு சொல்றேன். ஆனா ஜாதகம் தானே சார், கல்யாணத்துக்கே வந்து பிள்ளையார் ஸ்ரீ ஜாதகம் தானே. அப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது அங்க வந்து எல்லாரும் கஞ்சத்தனம் பண்றாங்க சார். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ சார் இது கணபதியோட ஜாதகம், இது வந்து நித்யாவோட ஜாதகம். இந்த கணபதி நித்யாவுக்கும் எவ்வளவு பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க ஐயான்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொன்னேன், சரிப்பா கணபதியோட ஜாதகத்தையும் கொண்டு வாங்க, நித்யாவோட ஜாதகத்தையும் கொண்டு வாங்க, 2 பேரோட ஜாதகத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தம் சொல்றேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஐயா இப்போ நீங்க 2 ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா காசு நிறைய ஆகும்யா, நீங்க வெறும் நட்சத்திர பொருத்தம் மாத்திரம் சொல்லுங்க ஐயா போதும். நான் அப்பதான் ஒரே விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணுமா, கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறீங்க. ஒரு கல்யாணத்துக்கு பேஸ் அடிப்படைங்கிறதே இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய இந்த பொருத்தங்கள் தான். இந்த பொருத்தங்களை நீங்க வெரிஃபை பண்றதுக்கு ஏமா இந்த மாதிரி வந்து மாதிரி கஞ்சத்தனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள சத்தம் போட்டேன். 2வது நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஏமா பையனோட ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, பொண்ணோட ஜாதகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இதை நான் பார்க்காம கணபதிக்கும் நித்யாவுக்கும் 12க்கு 10 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாளைக்கு அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா என் வீட்டு வாசல்ல வந்து நிப்பல்லம்மா, நிப்பியா நிற்க மாட்டியா, நிப்பல்லம்மா. அப்ப வந்து நான் என்ன பதில் உனக்கு சொல்றது? அதனாலதான் என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் எல்லாத்தையுமே 2 பேரோட ஜாதகத்தையும் நான் வெரிஃபை பண்ணாம நான் வந்து உங்களுக்கு நட்சத்திர பொருத்தம் சொல்ல மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். சாஸ்திரங்கள் எல்லாமே இருக்காது, மீறாம இருக்கிற வரைக்கும் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாரு, பார்க்கலன்னா பார்க்காது. என்ன நிறைய பேர் சொன்னாங்க, லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கோம் சார், என் ஜாதகத்தையும் ஹஸ்பண்ட் ஜாதகத்தையும் பார்க்க. நான் சொல்லுவேன், 2 பேர்த்தையும் அனுப்பவே அனுப்பாது. நீனே கால நேரம் பார்க்காம தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்ட. அப்படி பண்ணினதுக்கு அப்புறம் நீ எதுக்கு இப்ப ஜாதகம் பார்க்குற? நீ வேற யார்கிட்ட ஜாதகம் பார்த்தாலும் யாராவது ஒருத்தன் 2 ஜாதகத்துல ஒரு ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னானா உன்னுடைய மன வாழ்க்கை வேஸ்டா போயிடும். அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டு யூ ப்ரொசீட் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. இல்ல இதோட ஒட்டி எனக்கு இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புறேன். என்னன்னா திருமண பொருத்தம் வந்து 10ல் 9 பொருத்தம் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கூட மன பொருத்தம் இல்லாம பிரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே இருப்பாங்க சார். அதுதான் சொல்றேன்ல, 12க்கு 10 பொருத்தங்கள் இருந்தாலும் கட்டங்கள்ல கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் மெயின். அப்போ அது உங்களால அதை கணிக்க முடியாதுங்களா? தாராளம் முடியும். அதாவது என்னன்னா, இப்போ ஒரே விஷயம் தான் என்னன்னா, நம்ம படத்துல பார்த்திருப்போம், மரத்தை சுத்தி லவ்வர்ஸ் டுவேட் பாடுவாங்க. அதே மாதிரி சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பேர் டுவேட் பாடுறாங்க? பாட முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சண்டையே இல்லாம வாழ்ந்தான்னு வச்சுங்களேன், லைஃப் சுவாரஸ்யமா இருக்காது சார். உண்மை அதுதான். கொஞ்சம் அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். பொண்டாட்டி 4 அடி அடிச்சானா புருஷன் சந்தோஷப்படணும், புருஷன் 4 மீதி வச்சா பொண்டாட்டி சந்தோஷம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிதான். காரணம் என்ன, உண்மையான விஷயம் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நடைமுறையில நான் எல்லாரும் கேட்பாங்க, சார் 12க்கு 10 பொருத்தம் இருக்கான்னு பாருங்க சார். நான் சொல்லுவேன், 12க்கு 3 பொருத்தம் இருந்தா போதும், நீ கல்யாணத்தை பண்ணுங்க. என்னன்னா ரஜ்ஜு பொருத்தம் சொல்லக்கூடிய தாலி பாக்கிய பொருத்தம், வேதை பொருத்தம் சொல்லக்கூடிய தாலி கயரை குறிக்கக்கூடிய பொருத்தம், 3வது பொருத்தம் குழந்தை பாக்கிய பொருத்தம். அதுல வந்து மகேந்திர பொருத்தம் இல்ல நாடி பொருத்தம் இல்ல மர பொருத்தம், இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும் நீ பண்ணுங்க. ஏன் சார் தின பொருத்தம் கன பொருத்தம்லாம் பார்க்கணும், அவங்களோட டெய்லி லைஃப் எப்படி இருக்கும். ஏமா டெய்லி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவனை சண்டையா போடாம இருக்க போறான் இருக்கிற காலகட்டத்துல. சொன்ன இதுக்குதான் நான் சொல்றேன், அதாவது அந்யோன்யம் தம்பதிகள் பிறக்கிறதுக்கு இந்த தசாபுக்தி தான் ஹெல்ப் பண்ணும். இப்போ வக்ரமான தசை வந்ததுன்னு வச்சுக்கிறோம். அதனாலதான் அந்த காலத்துல ஜாதகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது காரணமா தான். காரணம் ஏன்னா, பையனும் ஒரே நட்சத்திரம் பொண்ணும் ஒரே நட்சத்திரம் ராசி அப்படின்னா நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பிரச்சனைனா, 2 பேருக்கு சனி தசை சேர்ந்து வரும் ஒரே நேரத்துல பாடு. அப்ப என்ன ஆகும்னா, 2 பேரும் வக்கர தசையில இருக்காங்கன்னா குடும்பத்துல அடிச்சு நாருவாங்க.
அதே மாதிரி வாழும் போது ஒரே நேரத்துல அப்ப அதனாலதான் இந்த காலத்துல என்ன சொன்னான்னா, ஹஸ்பண்டுக்கு சனி தசை நடந்துட்டு இருக்கும் போது பொண்ணுக்கு குரு தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பேலன்ஸ்ட் ஆயிடும். நிச்சயமா இவன்ட்டு இந்த பக்கம் செலவு ஜாஸ்தியானா கூட பொண்டாட்டிக்கு வருமானம் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா குடும்பத்துல ஒரு நிம்மதிங்கிறது தான். அதுதான் அப்பாக்கு ராசி சரியில்லை, பிள்ளைங்களுடைய ராசி பலன் அதான் பாக்காது. அதாவது குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு டைம் நல்லா இருந்ததுன்னா இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்திடும். அங்கதான் விஷயம். இத இந்த ஜாதகத்துல நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இதை தெரியாதவங்க என்ன சொல்றான், மேடையில பேசும்போது என்ன சொல்றான், ஜோதிடம் போய் ஜாதகம் போய் ஒண்ணும் இல்ல, இந்த பட்டி பண்றோம் நீயா நானெல்லாம் வைக்காம என்ன சொல்றான், ஒரு மைக்கு கொடுத்து அவன் ரேட்டிங் வாங்கறதுக்காக என்ன சார் சொல்றான், ஜாதகம் போய் ஜோதிடம் போய் எங்கேயா போய் சொல்லு சார். சிம்பிளான ஒரே விஷயம் சொல்றேன் சார், இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், குட் நைட் சொல்லிட்டு நீங்க படுக்கிறீங்க சார், குட் மார்னிங் சொல்ல நம்ம இருக்கோமா இல்லையா, நம்ம கையில இருக்கா, அப்புறம் என்ன சார் பேச்சு. இதனாலதான் எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்க காரணம்னா, ஓப்பனாவே சொல்றேன், விஜயகாந்த் ரொம்ப பிடிக்க காரணம்னா அவர் எல்லா மேடையிலையும் ஒரு மேடையில அவரோட பேட்டி கேட்கும் போது அசந்து போயிட்ட கண் கலங்கிட்டு, என்னையா காசு பண்ணும், என்னையா காசு பண்ணும், நாளைக்கு ₹1 நெத்தியில வச்சா கூட அதை கூட எடுத்துனாயா உள்ள அனுப்ப போறான். எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான மனசுக்குள்ள இருந்து வந்த வார்த்தை. அதனால எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, பணம் இதெல்லாம் நீங்க வரும், நாளைக்கு போகும், எல்லாம் பண்ணும், அரசியல் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் அவன் பண்ண வேண்டிய விஷயத்த அவன் பண்ணிட்டு தான் இருப்பான். எவனையும் எதுவும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க அடிபட்டாதான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பீங்க. அவன் அடிபடாத வரைக்கும் அவன் புரிஞ்சுக்க மாட்டான். அடிபட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே தெளிந்து இதுவாயிட்டான். நிச்சயமா சார், ஜோதிடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை உங்களுக்கு முன் வைத்தேன். அது எல்லாத்துக்குமே ரொம்ப அழகா தெளிவா பதில் சொன்னீங்க. நம்ம வரும் வாரங்கள்ல இன்னும் பல கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அது எல்லாத்துக்கும் இது மாதிரியே நீங்க பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். FTP நேயர்களுக்கு இவ்வளவு தூரம் இந்த மாதிரி ஒரு பொறுமையா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நிறைய விஷயங்கள் நல்லபடியா கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா FTP சேனல் வளர்ச்சி எல்லாமே நல்லபடியா இருக்கும். இனி வரும் காலகட்டத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு நல்லபடியா போகணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றேன், பெருமாளையும் பிரார்த்தனை பண்றேன். நன்றி சார், வணக்கம். வாழ்த்துக்கள் சார்.